விவசாயிகளுக்கு ஆதரவு தருவது தமது கடமை என்பதால் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகள் தொடர்ந்து 35 நாட்களாக டெல்லியிலே பல்வேறு அறப்போராட்டங்கள் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் பல இடத்திலையும் போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற விதத்தில் பிரதமர் விவசாய சங்கங்களுடைய தலைவர்களை ஐயாக்கண்ணு தலைமையில் நடக்கிற போராளிகளை அழைத்து பேச வேண்டும். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை மத்திய அரசு வாக்குறுதிக்கு மாற்றாக இன்றைக்கு செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள். கரும்பு நெல்லுக்கு உரிய விலை இன்னும் பாக்கி தொகையில் கொடுக்கப்படவில்லை. கடுமையான வறட்சி நிவாரணம் போதாது. இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் தீர்மானங்களாக வடித்து தந்திருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு வெளியிடப்படும். இது அரசியல் ரீதியான தேர்தலை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய கூட்டம் அல்ல. விவசாயிகளை முன்னிறுத்தி விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்தை காப்பதற்காக நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய தினம் இது விவசாயிகளுக்கான ஒரு கூட்டமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இது ஒரு கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கு நடந்தது விவசாயிகளுக்காக நடத்தப்பட்ட கூட்டம். எதிர்காலத்தில் தேர்தலில் கூட்டணிகள்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அது பற்றி பேசுவோம். 35 நாட்களாக விவசாயிகள் நிர்வாண போராட்டம் வரைக்கும் நடத்திட்டாங்க. பிரதமருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களை அழைச்சி பேசுறதுல என்ன கஷ்டம்? அப்போ விவசாயிகளை அப்படியே விட்டுற முடியுமா? அங்கே 35 நாளாக கிடக்கிற விவசாயிகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக நம்முடைய கடமையாகும். அந்த அடிப்படையிலே தான் இங்கே இருக்கிற விவசாய சங்க மற்ற தலைவர்களையும் விவசாய அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் சென்று பிரதமரை சந்திப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். பிரதமரிடத்தில் நேரம் கேட்போம். இந்த விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து சென்று பார்க்க வைப்போம். சில கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற முடியும், சிலதை காலம் தாழ்த்தி நிறைவேற்ற முடியும். பட் குறைந்தபட்சம் அவர்களை பார்த்து அவர்களை கேட்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்கிற வாக்குறுதியாவது பிரதமர் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? மத்திய அரசு ஏன் தரக்கூடாது? போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட அரசியல் அணியின் அழைப்பு என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்கான ஒன்று என்பதை உணர்ந்து அனைத்து தரப்பினரும் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும். குறிப்பாக வணிகர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் என்று அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தை தமிழக மக்களின் போராட்டமாக கருதி ஆதரவளிக்க வேண்டும். அந்த முழு அடைப்பு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து அனைத்து பகுதி மக்களுக்கும், தொழிலாளர்களுக்கும், உழைப்பாளர்களுக்கும், வணிகர்களுக்கும் அனைத்து கட்சி கூட்டம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு வாசன் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது கலந்து கொள்ளலன்னு சொல்லாமல் அந்த முடிவுகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்று வாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். 1-2 கட்சிகள் வராமல் இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த கோரிக்கைகளில் ஒரு மாறுபட்டவர் அல்ல. இந்த பிரச்சனையில் எந்த அரசியல் கட்சிகளும் மாறுபட்ட கட்சிகள் அல்ல. பாஜகவை அதிமுக அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 ஆளுங்கட்சி, அவர்கள் அதிமுக, அது 2 பேரும் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க இதை நிறைவேற்றுங்கிற அழைக்கல. மற்ற கட்சிகளுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர்.